TNTET 2025 பேப்பர் 1 இங்கிலீஷ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புக்லெட் சி டைப்பில் 61ல இருந்து 90 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் இது. ஸோ 61 ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ரைட்டர் ஆஃப் திஸ் கோட். ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். இதோட ஆன்சர் மார்க் ட்வைன் அப்படின்றது இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 36ல இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. 2 பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒண்ணு இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. ஸோ நமக்கு டேகோட கான்செப்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா டேக் நெகட்டிவ்ல இருக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ டேக் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வேண்டும். ஓ, ஆக்சிலரி வந்து வெளில இருக்கு. ஸோ ஓன்ட் யூ இதான் நம்மளோட ஆன்சர். ஓன்ட் யூ. இதோட கான்செப்ட் எங்க இருக்குன்னா அகைன் 8th ஸ்டாண்டர்ட் 192. எக்ஸாக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, பட் நம்மளோட கான்செப்ட் வந்து நமக்கு இது 8th இருக்கு. 63. தி அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இன் பிராக்கெட்ஸ். ஸோ நம்ம கேட்கறது வந்து இந்த பேட் அப்படின்ற வேர்போட கரெக்டான டென்ஸ் ஃபார்ம் தான் நமக்கு இங்க கேட்குறாங்க. இங்க சின்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட கீ பாயிண்ட். சின்ஸ். அப்போ சின்ஸ் வந்தது அப்படின்னாலே நமக்கு 2 டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரொம்ப நல்ல விதமா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நமக்கு இங்கே கொடுக்கல, சரிங்களா? ஸோ நமக்கு இருக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாய்ப்பே கிடையாது. சின்ஸ்க்கும் ஃபியூச்சருக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸும் எடுக்கக்கூடாது, ஏன்னா நவ் அப்படின்ற அந்த எந்த இண்டிகேட்டருமே இல்லை. ஸோ 2 ஆப்ஷன் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல 2 இருக்கு, ஹாவ் பீன் பேட்டிங், ஹாஸ் பீன் பேட்டிங். அப்ப நம்மளோட சப்ஜெக்ட் பாருங்க, ராகுல், ஹி. அப்ப ஹி இருக்கிறதுனால நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ஹாஸ் பீன் பேட்டிங். இந்த கான்செப்ட் நமக்கு டென்ஸோட கான்செப்ட் எங்க இருக்கு அப்படின்னா 9thலயும் 10thலயும் இருக்கு. எக்ஸாக்டா நமக்கு 10thல வந்து எக்ஸாம்பிள்ஸே இந்த மாதிரி நிறைய இருக்கும். சின்ஸ் மார்னிங் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸே நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல நிறையவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 64. என்ன கேட்குறாங்கன்னா வேர்ட்ஸ் லைக் இட்ஸ், தட்ஸ், தட்ஸ், அதாவது ஒமிட்டட் லெட்டர்ஸ். அதை இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்றது, அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா கான்ட்ராக்ஷன். இது நமக்கு எங்க இருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னா 10thல 131 பேஜ்ல நமக்கு இருக்கு. ஓகே, 65. Rearrange the sentences in correct order. First நம்ம tense எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். reaches, finishes, gets up, reads. ஸோ எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஸோ டென்ஸ் வந்து இங்கே எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் அந்த மாதிரி மாறி இருந்ததுன்னா சென்டென்சஸ் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கிறதுனால ஸோ டென்ஸ்ல ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது, செகண்ட் ஆக்ஷன் எது, அவ்வளோதான். அதை நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து 65க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, 66. கிரேனரி அண்ட் கேனரி. இதோட கான்செப்ட் இல்ல, இந்த க்ளோசரி வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல பேஜ் நம்பர் 197ல இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. A granary is a storehouse for threshed grain. Statement 1 correct. A cannery is a place where food is packed in cans and tins. Answer correct. So 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 67. கன்ஜங்ஷன், சூட்டபிள் கன்ஜங்ஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த வார்த்தையே போடுறாங்க பாருங்க, சூட்டபிள் அப்படின்னு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இட் ரெக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஸோ நமக்கு சூட்டபிள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிகாஸ் தான். ஸோ நமக்கு இதோட ஆன்சர் பிகாஸ். நெக்ஸ்ட் 68. Choose the answer from the options given to fill in the blank in sentence below. All teachers like to Shirin because she was the dash student. இங்க பாருங்க நமக்கு கீ என்ன இருக்குங்க, த இருக்கு. ஸோ மோர் ஸ்டூடியஸ், மோஸ்ட் ஸ்டூடியஸ், ஸ்டூடியஸ். ஸோ நமக்கு அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அந்த ஓரியன்டா நமக்கு இது கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க நமக்கு த வந்திருக்கு. ஸோ நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுல சூஸ் பண்ணணும்.
த மோஸ்ட் ஸ்டூடியஸ். இந்த கான்செப்ட் நார்மலாவே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். இருந்தாலும் ரொம்ப எக்ஸாக்டா இது எங்க இருக்கு அப்படின்னா 12th 158 பேஜ்ல இது இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 69 சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட். இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹைஃபனேட்டடா இருக்கு அப்படின்னா நமக்கு அங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நமக்கு பர்சன் பார்த்து அதுல தான் நம்ம போடணும். ஸோ சிஸ்டர்ஸ், அதுதான் நம்மளோட ப்ளூரல். ஆனா டக்குன்னு நம்ம சிஸ்டர்ஸ் பார்த்ததும் பி ஆப்ஷன் குறிச்சிருவோம். அங்க லாஸ்ட்க்கும் ப்ளூரல் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து சிஸ்டர்ஸ் இன்லா. இது அப்படியே டைரக்ட் கொஷின் தான். எங்க இருக்கு அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 42ல இருக்கு. அப்படியே டைரக்ட் கொஷின் தான் இது. ஓகே, 70 கலெக்டிவ் நவுன். இது வந்து ரொம்ப எக்ஸாக்டா இல்லைனாலும் பட் நம்மளால பண்ண முடியும். மியூசிஷியன்ஸ்னா பேண்ட் வரும், ஃப்ளைஸ்னா ஸ்வாம் வரும். மற்ற ரெண்டுமே நமக்கு தெரியலனா கூட அதை வச்சு நம்ம ஆன்சர் நம்ம போட்டுடலாம். ஸோ பேண்டும் ஸ்வாமும் வச்சு நமக்கு ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 70க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகே, 71. இந்த 71 வந்து இந்த சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம், சீசன். இது அப்படியே டைரக்ட் கொஷின். இந்த மேட்ச் அப்படியே புக்ல இருக்கு. எந்த புக் அப்படின்னா சிக்ஸ்த் என்ன டேர்ம், ஏன்னா 6th நம்ம டேர்ம் இருக்கு இல்லையா, 6th 3rd டைம்ல பேஜ் நம்பர் 80ல இருக்கு. அப்படியே டைரக்டா இருக்கு. டைரக்ட் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் போட்டாலுமே இதை நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் 72 சென்டென்ஸ் பேட்டர்ன். மை ஃபாதர் presented me a watch. மை ஃபாதர் presented what? a watch. அப்ப வாட்டுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். மை ஃபாதர் presented whom? யாருக்கு கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஹூம்க்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், verb, indirect object, direct object. ஸோ ஆன்சர் இஸ் டி. இந்த சென்டென்ஸ் மாறாம 8th புக்ல பேஜ் நம்பர் 106ல இருக்கு. ஓகே, 73 பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த கான்செப்ட் வந்து 2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. நீங்க 8th பார்த்தாலும் ஆன்சர் இருக்கும். அப்படி இல்லைன்னா 5th 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 103ல அப்படியே இருக்கும். ஆன்சர் மை, அவர், யுவர், ஹிஸ். சிம்பிளா கான்செப்ட் சொல்றேன். மை பென், அவர் ஸ்கூல், யுவர் ஷூஸ், ஹிஸ் பென்சில். ஸோ இது எல்லாமே பாருங்க பக்கத்துல நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? அட்ஜெக்டிவ்ஸ்னாலே நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். அதுவும் இது பொசிஷன் பிலாங்கிங்ஸா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். கொஸ்டின் நம்பர் 74. ஃப்ரேம் a suitable question for the given sentence. He drank coffee twice a day. அவன் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை வந்து காஃபி குடிச்சான் அப்படின்றது தான். குடிச்சான். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ட்ராங்க்கு வந்து அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் டிட் பிளஸ் ட்ரிங்க் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணணும். ஸோ சி ஆப்ஷன் டஸ் வந்து கண்டிப்பா வராது. அப்புறம் எத்தனை முறை குடிச்சான்? ட்வைஸ் அ டே. அப்போ நம்மளோட கொஸ்டின்ல ஹவு ஆஃபன் இருக்கணும். ஸோ ஹவு ஆஃபன் டிட் ஹி ட்ரிங்க் காஃபி? இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த கான்செப்ட் எங்க இருக்கு அப்படின்னா, கான்செப்ட் இல்ல, இந்த கொஸ்டினே எங்க இருக்கு அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல பேஜ் நம்பர் 81ல இருக்கு. அதுல இந்த ட்ராங்குக்கு பதிலா ஏட்டுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபிக்கு பதிலா சாக்லேட்ஸ்னு இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் அங்க இருக்கும். அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஹவு ஆஃபன் டிட் ஹி ஈட்ஸ் பிஸ்கெட்ஸ்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் கான்செப்ட் அங்க இருக்கும். ஓகே, 75th கொஸ்டின். ஸோ இது ஒரு வெக்காபுலரி தான் நமக்கு. ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான ஒரு வெக்காபுலரி இது. ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னா கோஆர்டினேட்னு அர்த்தம். ஓகே, 76 ஃபீமேல். ஃபாக்ஸோட ஃபீமேல் என்ன? ஆன்சர் வந்து வைக்சன். இது எங்க இருக்கு அப்படின்னா அப்படியே டைரக்ட் கொஸ்டின். 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல 94 பேஜ்ல இருக்கும். அதாவது மேல் ஃபீமேல் நமக்கு மாஸ்குலைன் ஜெண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபெமினைன் ஜெண்டரும் மாஸ்குலைன் ஜெண்டரும் 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, 77 இது வந்து எக்ஸ்பிரஷன் மீனிங்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். கீப் ஆன்னா வந்து டு கண்டினியூ டூயிங் சம்திங், கால் பேக்னா டு ரிட்டர்ன் அ ஃபோன் கால், லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப், கெட் இட் ஆஃப்னா எலிமினேட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர் இப்போ நான் சொன்னதை வச்சு எங்க இருக்கு அப்படின்னா
ஆப்ஷன் வந்து நமக்கு டி. இது எங்க இருக்கு? அப்படியே இருக்கு புக்ல 8th பேஜ் நம்பர் 127ல இருக்கு. 78. இப்போ எது வந்து நாட் டேக் த ப்ரிஃபிக்ஸ் ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரீ வந்து எதுக்கு வரக்கூடாது? ரீனா என்ன மீனிங்? அகைன் மீனிங். அப்போ ரீலோடு, ரீசெட், ரீஎவாலுவேட் இது எல்லாமே நமக்கு அகைன் மீனிங் வருது. ஒபேக்கு மட்டும்தான் நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ஒபே, நெகட்டிவ் மீனிங் நம்ம எடுப்போம். ஸோ இதுவுமே நமக்கு இந்த ரீயோட மீனிங்கும் டிஸ்ஸோட மீனிங்கும் கரெக்டா நமக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4th டேர்ம் 2ல 94 பேஜ்ல இருக்கும். ஓகே, அடுத்தது 79 கொஸ்டின். ஓகே, suffix is an affix which is placed before a root word, not இல்லையா, after a root word. அடுத்தது syllabification is the act, process or method of forming or dividing words into syllables. correct. ஸோ இந்த ரெண்டுல ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அப்ப நம்மளோட ஆன்சர் எங்க இருக்கு? டி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இது அப்படியே இந்த டெஃபினிஷன் 8th பேஜ் நம்பர் 71ல இருக்கு. ஓகே, 80th கொஸ்டின். ஸ்பெக்டக்கல்ஸ் அதுல இருந்து வர கிளிப்டு வேர்ட்ஸ் புக்ல அப்படியே இருக்கிறது. ஸ்பெக்ஸ் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 100. ஸ்பெக்ஸ் கிளிப்டு வேர்ட்ஸோட கான்செப்ட் வந்து 8th இருக்கு. பட் இந்த வேர்டு கரெக்டா ஸ்பெக்டாக்கல்ஸோட ஸ்பெக்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஸ்பெக் போடக்கூடாது, ஏன்னா அது எப்பவுமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா 2 பகுதியுமே இருக்கும் இல்லைங்களா? சிசர்ஸ், ஸ்பெக்டாக்கல்ஸ் இதெல்லாம் வந்து எப்பவுமே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஆன்சர் வந்து ஸ்பெக்ஸ். அடுத்தது ஐடென்டிஃபை த ஆட் ஒன். மீனிங் தெரியணும் நமக்கு. எனார்மஸ், கைகான்டிக், மார்வெலஸ், மாசிவ். இந்த ஏபிடி எல்லாமே வந்து லார்ஜ் சைஸ், பெருசு அப்படின்னு மீனிங் தருது. மார்வெலஸ் மட்டும்தான் அதோட குவாலிட்டியை மீன் பண்ற மாதிரியான விஷயம். ஸோ நமக்கு இது லார்ஜ் சைஸ் கிடையாது. அதுல மார்வெலஸ் தான் ஆன்சர். 82 அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட கான்செப்ட் நமக்கு 8th இருக்கு. ஆனாலும் எக்ஸாக்டா இந்த ஹாப்பினஸ்ன்ற வேர்டு வந்து நமக்கு எங்க இருக்குன்னா 5th இருக்கு. 5th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 89ல இருக்கு. ஓகே. The repetition of a certain word or a phrase at the beginning of successive lines of writing or speech is called anaphora. 9th page number 106. anaphora. Okay, next. Choose the correct form of the verb within bracket. இங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே சின்ஸ் இங்கேயும் இருக்கு. சின்ஸ் த மார்னிங். ஆனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். இங்க இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான எந்த இண்டிகேஷனுமே அங்க இல்லை. ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் she has been studying. எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே 10th பேஜ் நம்பர் 153ல இருக்கு. 85. Growing plants, vegetables and flowers is called horticulture. Next. A dialogue is mostly dash language, whereas a speech is mostly dash language. இது நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஆன்சர் பண்ற ஒரு விஷயம் தான். ஸ்போக்கன் டயலாக் எப்பவுமே ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல இருக்கும். ஸ்பீச் எப்பவுமே ரிட்டன் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 87. கரெக்ட்லி பஞ்சுவேட்டட். சூப்பரான கொஸ்டின். we invited Ram, கேபிட்டல் லெட்டர்ல இல்ல, கேபிட்டலைஸ் ஆகல, ப்ராப்பர் நவுன் கேபிட்டலைஸ் ஆகல. ஸோ ராங். do you have a book? do you have a bookன்றது இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அது. ஸோ கொஸ்டின் மார்க் இல்ல, ராங். அது பாருங்களேன், டக்குன்னு நமக்கு we live in India கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனா அங்க என்ன இல்லை, ஃபுல் ஸ்டாப் இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் பாரதி இஸ் அ தமிழ் போயட். அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். தமிழ் வந்து கேபிட்டல் லெட்டர் வருமா? கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். இது அப்படியே எக்ஸாக்டா இந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல 75 அப்படியே இருக்கும். இந்த லைனே அப்படியே இருக்கும். ஓகே, அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேன் பி மேட் யூசிங் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்
டிகிரியே நம்ம எதுக்கு தான் கொடுப்போம், ஒரு குவாலிட்டிக்கு தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்ஜெக்டிவ் இந்த டெஃபினிஷன் கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னா 9th 135 பேஜ் நம்பர். ஐடென்டிஃபை த வேர்ட் இன் திஸ் லிஸ்ட் பிலோ விச் இஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஸ்பெல்லிங் கேட்குறாங்க. ஃபோனோடெலஃபோட் 9th லெசன் கரெக்டா, 10th ஒரு லெசன் இருக்கும். 153 பேஜ் நம்பர். ஃபோனோடெலஃபோட் நல்லா இருக்கும் அந்த லெசன். அதில் வர வேர்டு தான் இது. ஓகே. 90th question. Rhyming scheme. Relationships or the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your zest. அது தனியா படிக்கணும். It will take care of the rest. So wealth, health, zest, rest. So couplet மாதிரி நமக்கு இங்க இருக்கு. So AABB. So ஃபைனலா இதுதான் நம்மளோட இங்கிலீஷ் ஆன்சர்ஸ். 99% we have given you with the book proof. You can trust us. Thank you.